ஹாய் ஹலோ வணக்கம் நண்பர்களே, நான் உங்கள் தோழி வினு. இது வினு டக் சேனல். ஈர்ப்பு விதி 3. ஈர்ப்பு விதியில் 3ஆவதாக நம்ம பார்க்க போகிறது ஆறாவை பற்றி தாங்க. வளவளா கொலக்குலான்னு இல்லாமல் சுருக்கமாக சொல்லி முடிச்சிடுறேன். ஆறானா என்ன? நம்ம உடலை சுற்றி இருக்கிற பேல் கலர் ஒளி வட்டம் தாங்க இந்த ஆறா. சாதாரண மனுஷனுக்கு இந்த ஆறான்றது 12 அடி வரைக்கும் விரிஞ்சிருக்குமாங்க. அதே சதா பிரேயர் தொழுகை மற்றும் இறைவனோட நாமாவளி செய்யறவங்களுக்கு 28 அடி வரை விரிஞ்சிருக்குமாங்க. சரி, இந்த ஆறாவை ஈஸியா நம்ம எப்படி தெரிஞ்சுக்கிறது? நம்ம வீட்டுல இருக்கிற சுவாமி படங்களை பாருங்க. அந்த சுவாமி தலைக்கு பின்னால பெருசா ஒரு ஒளிவட்டம் தெரியுதா? அது தாங்க ஆறா. அந்த ஆறாவை உடல் முழுக்க இறைவன் நம்மளுக்கு கொடுத்திருக்காங்க. இந்த பிறவில நம்மளுக்கு ஏற்படுற கஷ்டம் நஷ்டம் துன்பம் துயரத்துல இருந்து காக்குறதுக்காக ஆறாவை படைச்சிருக்காரு. இந்த ஆறா நம்ம இடத்துக்கு ஏத்த மாதிரியும் நம்ம சூழ்நிலைக்கு ஏத்த மாதிரியும் நம்ம சுத்தி இருக்கிறவங்களோட எண்ண ஓட்டத்துக்கு ஏத்த மாதிரியும் தான் இந்த ஆறா ஓட வேரியேஷன் இருக்கும். இறைவன் நம்ம கழுத்திருக்க படைப்புல இந்த ஆறாவும் மிக முக்கியமான அற்புதமான ஒரு படைப்புங்க. எந்த ஒரு பிரச்சனையும் நம்ம ஆறாவை மீறி நம்மளை டச் பண்ணாதுங்க. நம்ம ஆறா சரியில்லைனா தான் அது நம்மளை வந்து தாக்கும். நம்மளோட போன ஜென்ம பாவ புண்ணியங்கள் எல்லாமே எப்படி சக்கராசில ஸ்டோர் ஆயிருக்கோ அதே போல இந்த ஜென்மத்துல நம்மளை ப்ரொடெக்ட் பண்ணதான் இந்த ஆறா இருக்கு. நம்ம கிட்டே நிறைய நெகட்டிவ் தாட்ஸ் இருக்கு. நம்மளை சுத்தி இருக்கிறவங்க நெகட்டிவா திங்க் பண்றாங்க. நம்ம ஒரு நல்ல வைப்ரேஷன் இல்லாத இடத்துல இருக்கோம்னாலே நம்ம ஆறா அங்க வந்து அதோட பவரை இழந்துருங்க. நம்ம ஆறா அஃபெக்ட் ஆனாலோ சின்னதா ஒரு ஓட்டை விழுந்தாலோ அது வழியா கஷ்டங்களும் துன்பங்களும் துயரங்களும் நம்மளை வந்து அட்டாக் பண்ண காத்திருக்கும். ஸோ நம்ம உடல்ல ஃபர்ஸ்ட் ஷீல்டு ஃபர்ஸ்ட் ப்ரொடெக்ஷனே இந்த ஆறா தான். அடுத்துதான் சக்கராஸ். ஆறாவை மீறி வர்ற ப்ராப்ளம்ஸ்ல இருந்து ப்ரொடெக்ட் பண்றதுதான் சக்கராஸ். சக்கராஸும் நல்லா இல்லைன்னா தான் ப்ராப்ளம்ஸ் வந்து நம்மளை அஃபெக்ட் பண்ணும். ஸோ நம்மளை எப்படி பாசிட்டிவா வச்சிருக்குது? ஃபர்ஸ்ட் நம்ம ஆறா நல்லா இருக்கணும்னா நம்ம கிட்ட நெகட்டிவ் தாட்ஸ் இருக்கக்கூடாது. முதல் நெகட்டிவ் தாட்ஸ்ன்னு நம்ம சொல்றதே பொறாமையா தான் சொல்றாங்க. இந்த பிரபஞ்சம் இருக்கும் இல்லையா, இந்த பிரபஞ்சம் வந்து எப்படி அந்த காலத்துல தான் ஒரே வரையில சொல்லிட்டு போயிருக்காங்க, எண்ணம் போல் வாழ்க்கை. ஃபார் எக்ஸாம்பிள், நான் இருக்கேன், எனக்கு பக்கத்துல இருக்கிறவங்க பெரிய பங்களோல இருக்காங்க, பெரிய பெரிய கார்ல வராங்கன்னா, ஐயோ இவங்க இவ்வளோ பெரிய பங்களோ இருக்காங்களா, இவ்வளோ பெரிய கார்ல இருக்காங்களா, இவ்வளோ ஹாப்பியா இருக்காங்களா, இவங்க ஃபேமிலியில இவ்வளோ ஒற்றுமையா இருக்காங்களா. கூடாதே அப்படின்னு நினைக்கிறது எனக்கு மட்டும்தான் தெரியும். ஆப்போசிட்ல இருக்கிறவங்களுக்கும் மற்றவங்களுக்கெல்லாம் தெரியாது. ஆனா பிரபஞ்சத்துக்கு தெரியும். என்னோட ஒவ்வொரு எண்ண அலைகளும் பிரபஞ்சத்துக்கு தெரியும். அப்போ இந்த பிரபஞ்சம் என்ன நினைக்குமா, ஓ வினுவுக்கு ஹாப்பியா இருந்தா பிடிக்காது, கார் இருந்தா பிடிக்காது, பங்களோ இருந்தா பிடிக்காது, ஸோ அவளுக்கு நம்ம இதை கொடுக்க கூடாதுன்னு தான் பிரபஞ்சம் நினைக்குமா. ஏன்னா நான் எந்த எண்ணத்தை பிரதிபலிக்கிறேனோ அதான் பிரபஞ்சம் எனக்கு கொடுக்கும். ஸோ ஃபர்ஸ்ட் இந்த நெகட்டிவ் தாட்ஸை ரிமூவ் பண்ணுங்க. கொஞ்சம் கஷ்டமா இருக்கும், இருந்தாலும் போனா போது நல்லா இருந்து தொலைறான் அப்படின்னா அது விடுங்க. நல்லா இருந்துட்டு போட்டோம் அப்படின்னு விடுங்க. நிச்சயம் அந்த பிரபஞ்சம் நீயும் நல்லா இருந்து தொலை அப்படின்னு செய்யும். சரி, நெகட்டிவ் தாட்ஸை ரிமூவ் பண்ணியாச்சு. நெக்ஸ்ட் ஆறாவை பூஸ்ட் பண்ண என்ன செய்யலாம்? அடிக்கடி மந்திரங்கள் ஜெபங்கள் யாகம் நடக்கிற இடத்துக்கு போகலாம், கோவில்களுக்கு போகலாம். கோவிலில் ஒரு பாசிட்டிவ் வைப்ஸ் இருக்கு. அப்போ நம்ம கோவிலுக்குள்ள நுழையும் போது இப்போ நிறைய கஷ்டம் இருக்கும், கோவிலுக்குள்ள போவோம். வெளியில வரும்போதும் அதே கஷ்டம் துன்பம் துயரம் எல்லாம் இருக்கும். ஆனா நம்மளுக்கு ஒரு ரிலீஃப் கிடைக்கும், எதையும் சமாளிப்போம், நம்மளுக்கு ஒரு பவர் வரும். அது எங்கிருந்து வந்தது நம்மளுக்கு கண்ணுக்கு தெரியாது. ஆனா அந்த பவர்ஸ் அந்த கோவிலுக்குள்ள இருக்கிற ஒரு பாசிட்டிவ் வைப்ஸ் வந்து நம்மளுக்கு கொடுக்கும். நாம உட்காந்து படிக்கணும்னு இல்லை, ஒரு லலிதா சகஸ்ரநாமம் ஒரு பாசிட்டிவ் வைப்ஸ் கொடுக்குற ஒரு நல்ல ஒளிகளை வீட்டில் போட்டு விட்டுட்டு கேட்கணும் கூட அவசியம் இல்லை. அதாட்டு பாட்டுக்கு ஓடட்டும். நம்ம வீட்டுக்குள்ள இருக்கிற ஆறாவை அது வந்து ஹீல் பண்ணும், நம்மளை ஹீல் பண்ணும், நம்மளுக்கு தெரியாம அதை ஹீல் பண்ணும். தினமும் பறவைகளுக்காவது கொஞ்சமா ஃபுட்டு தண்ணி ஆஃபர் பண்ணுங்க, கொடுங்க. பறவைங்களுக்காவது நம்ம வைக்கலாம். சுருக்கமா சொல்லணும்னா உயிர்களிடத்தில் அன்பை தான் கொடுக்க சொல்றாங்க. வெறுப்பு உமிழ வேண்டாம். பிரபஞ்சமும் அதே அன்பை நம்மளுக்கு திருப்பி கொடுக்கும். முடிஞ்சா 48 நாட்கள் வந்து கல்லு உப்பு போட்டு குளிங்க. சிம்பிள் தான். 1 நெகட்டிவ் தாட்ஸை ரிமூவ் பண்றோம், 2வது கல்லுப்பு போட்டு குளிக்கிறோம், 3வது நல்ல பாசிட்டிவ் வைப்ஸ் கொடுக்குற ஸ்லோகங்கள் பாட்டுகளை கேட்குறோம், உயிர்களிடத்துல அன்பு செலுத்துறோம். இதை மட்டும் செஞ்சு பாருங்க, நிச்சயம் உங்க ஆறா பவர்ஃபுல் ஆகுறத நீங்களே உணரலாம். முக்கியமா கல்லு கம்மல் கல்லு செயின் கல்லு மோதிரம் எல்லாம் போட்டிருக்கவங்க
துக்க வீட்டுக்கெல்லாம் போயிட்டு வர்றீங்க அப்படின்னா நிச்சயம் கல்லுப்பு போட்டு குளிக்கணும். நிச்சயம் உங்கள் கல் ஜாமானை வந்துட்டு கல்லுப்பு போட்டு வாஷ் பண்ணுங்க. அதை வந்து ஹீல் பண்ணிட்டே இருங்க. சில சமயம் கல் வந்து நெகட்டிவ் வைப்ஸையோ பாசிட்டிவ் வைப்ஸை சீக்கிரம் அட்ராக்ட் பண்ணும். நெகட்டிவ் வைப்ஸ் அதில் இருந்துச்சுன்னா அது கூட நம்மளுக்கு சில நெகட்டிவ்ஸை ஒரு விளைவுகளை வந்து உண்டுபடுத்திகிட்டே இருக்கும். ஸோ அதை வந்து கொஞ்சம் கேர்ஃபுல்லாக ஹேண்டில் பண்ணுங்க. பின்ன என்ன, நம்மளும் வச்சுக்கலாம் நம்ம ஆறாவை பவர்ஃபுல்லாக. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சதா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்க. நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. எல்லாம் வல்ல இந்த பிரபஞ்சம் உங்களுக்கு எல்லா சுகத்தையும் கொடுக்கட்டும். நல்லா இருப்போம், எல்லாரும் நல்லா இருப்போம். நன்றி தோழமைகளே.